இன்றைய வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது கர்த்தருடைய ஒரு கரிசனையின் குரல். பிரியமானவர்களே, நமது கண்ணீரை துடைக்கும் பாசத்தின் குரல். கர்த்தர் ஒருவரே நம் உள்ளத்தின் அங்கலாய்ப்பையும் நம்முடைய உள்ளத்தின் நாளங்களில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் அறிந்தவர் அவர் ஒருவரே. நம்முடைய வேதனைகளையும் போராட்டங்களையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டிருப்பவரும் மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர் ஒருவரே நம் கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிற அன்பின் தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பின் கரத்தினால நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கின்றார். பிரியமானவர்களே, மகதலேனா மரியாள் அழுகை அவருடைய இருதயத்தை ஒருக்கிற்று. ஏன் அழுகிறாய் என்று பாசத்தோடு கேட்டார். வீட்டிலிருந்த மீட்பர் முதலாவது தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுக்காமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த மகதலேனா மரியாளுக்கு தான் காட்சி கொடுத்தார். அன்றைக்கு ஆகார் தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் பிள்ளை மரண தாகத்தால் தவித்து அதை பார்த்தது அவள் சத்தமிட்டு அழுகின்றாள். அந்த கண்ணீர் கர்த்தரின் இருதயத்தை உருக்கிற்று. பிரியமானவர்களே, அவர் ஆகாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி அவளை தேற்றினது மாத்திரமல்ல, அவளுக்கு தண்ணீர் துறவையும் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் பிள்ளைக்கு புது ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்து அதை வளரவும் செய்தார். அன்றைக்கு ரூத் பாருங்க, கணவனை இழந்து அவள் அழுதாள். அது அவளுடைய வாழ்க்கையில் அது ஒரு வேதனையான ஒரு அழுகைதான். கர்த்தர் அந்த ரூத்தின் கண்ணீரை நோக்கி பார்த்தார். பிரியமானவர்களே, அவள் ஒரு பிரஜாதி பெண்ணா இருந்தாலும் தன் சொந்த மாமியாரின் மேலும் இஸ்ரவேல் தேசத்தின் மேலும் வைத்திருந்த அன்பு கர்த்தருடைய இருதயத்தை உருக பண்ணிட்டு. பிரியமானவர்களே, ரூத்துக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அன்னால் அழுதாள். பிள்ளை இல்லாத துயரம் ஒரு பக்கம், மறுபக்கம் நிந்தையும் பரிகாசமும். அவள் தேவ சமூகத்திற்கு போய் மனங்கசந்து ஓடி போய் அழுது ஜெபிக்கிறாள். கர்த்தர் அவளுக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான சாமுவேலை கொடுத்தார். ஒரு சாமுவேலை கொடுத்தது மாத்திரமல்ல, மேலும் 5 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த அந்நாளை பாருங்க, மகதலேனா மரியாளிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்ட இயேசு இன்றைக்கு உங்களிடம் கூட கேட்கிறார். பிரியமானவர்களே, நான் இருக்கிறேன் மகனே, மகளே, நீ கலங்காதே, உனக்கு என்ன தேவை நான் அதை பார்த்துக் கொள்வேன், நீ என்னை மாத்திரம் உறுதியாய் நீ பிடித்துக்கொள், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி தேற்றி தண்ணீர் துறவை கட்டளிட்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை எந்த ஒரு காரியம் வறட்சியாக இருக்கிறதோ, ஒருவேளை செழிப்பு இல்லாதபடி, ஒரு நீரூற்று இல்லாதபடி, ஆசீர்வாதமற்ற ஒரு நிலையோடு உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை அது நிமித்தம் நீங்க கடன் பிரச்சனைகளோடு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு துறவை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நீங்க ஜெபிங்க, இயேசுப்பாவை பற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வறட்சி, உங்களுடைய தோல்வி எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தண்ணீர் துறவை காண்பிப்பார், ஒரு நீரூற்றை காண செய்வார், உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பான தோட்டமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோட நீங்க ஜெபிங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, பிரஜாதி பெண் ரூத்துக்கு மறுவாழ்வை கொடுத்து ஆசீர்வதித்தாரே, உங்களையும் ஆசீர்வதிப்பார். பிள்ளை இல்லாத அண்ணாளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து ஒரு சாமியில் மட்டுமல்ல, மேலும் 5 பிள்ளைகளையும் கொடுத்து அவளுடைய கண்ணீரின் சபத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு குழந்தை அல்ல, மேலும் 5 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தாரே. அதே போல ஒருவேளை நீங்க கூட உங்க குடும்பத்தின் நபர்களோ இல்லை என்றால் ஏதோ ஒரு உறவுகளோ குடும்பத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு பிள்ளைகள் ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இல்லாமல் ஒருவேளை வருடக்கணக்கில் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, பிரியமானவர்களே, கலங்காதீங்க. அந்நாளின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரே அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வருடங்களும், ஐயோ இன்றைக்கு இந்த வருடம், இந்த மாதம், இந்த வருடம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி எந்த காரியங்களுக்காக, குழந்தை பாக்கியம் மாத்திரமல்ல, ஒரு ரூத்தினுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார், எப்படி ஒரு அண்ணாளுடைய கண்ணீரை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார், எப்படி ஒரு ஆகாருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினார், அதே போல அண்ணாளுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த தேவைகளோடு இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எந்த காரியமானாலும் தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு செய்த அற்புதத்தின் தேவன் இது மாத்திரமல்ல, எத்தனை நன்மைகளை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுப்பா நம்முடைய இந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோமே. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளையும் கூட இந்த நாளிலும் கூட நீங்க விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உங்க அன்பை ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமாப்பா. இல்லை என்றால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதப்பா. உங்களுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. உங்க அன்பை நாங்கள் ருசிக்கணும்னா ஆண்டவரே
ஆண்டவரே நாங்கள் உமோடு கூட ஐக்கியப்படும் பொழுதுதான், ஜெபிக்கும் போதுதான், உறவாடும் பொழுதுதான் நம்முடைய அன்பை நாங்கள் அதிகமாக உடைய பிரசனத்தை நாங்கள் உணர முடியுமாப்பா. இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அப்பா ஆகாருக்கு அற்புதங்களை செய்தீரே, ரூத்துக்கு அற்புதங்களை செய்தீரே ஆண்டவரே அப்பா. அதே போல ஆண்டவரே அந்நாளின் கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்களே, அதே போல ரூத்துக்கு மறுவாழ்வை கொடுத்தீங்களே, அதே போல ஆண்டவரே ஆகாருக்கு ஆண்டவரே ஒரு தண்ணீர் இல்லாத ஆண்டவரே மரித்து போகிற அந்த குழந்தை சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கூட ஒரு தண்ணீர் துறவி வனாந்தரத்திலே கட்டளையிட்டீரே, அதே வல்லமையுள்ள தேவன் அப்பா. எந்த சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியத்திலே என் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அப்பா நீர் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரே அதை நிரூபிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய துக்கங்கள், பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டு ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீரை துடைத்து நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. உங்க கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.